எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். ஒருவேளை இந்த ரூத் வந்து அவங்க மாமி பின்னாடி வரப்போ அவளுக்கு தோணியிருக்கலாம், இப்போ மாமி பின்னாடி போகிறேன், என்னோட எதிர்காலம் என்ன ஆகுறது. ஆனால் அந்த ரூத்துக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ஒரு போவாசை கொடுத்து இந்த சரித்திரத்தில், ஏசு கிறிஸ்துவனோட சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க. அவங்க ஏசு கிறிஸ்துவனோட பாட்டி. அப்பனா பார்த்துக்கோங்க அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சுருக்காங்கன்னு. ஆனால் அவங்க எப்படி ஒரு கர்ஸ்ட், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்த அந்த பெண் ஏசு கிறிஸ்துவோட சரித்திரத்தில் இடம் பெற்றாங்க. அதை போல தான் நீங்களும் இன்னைக்கு ஒருவேளை ஒரு கர்ஸ்ட், உங்களை சபிக்கப்பட்ட உங்களோட குடும்பமாக இருக்கலாம். இப்படி நீங்கள் பல விதமான ஒரு குழப்பத்தில் இங்கே உட்காந்துருக்கலாம். எனக்கு அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், நான் இப்போ ஏசு கிறிஸ்துவ எனக்கு வேணும், ஏசு கிறிஸ்துவ நான் உறுதியாக பற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் குடும்பம் எனக்கு தடையாக இருக்குது, என்னோட வீடு, என்னோட எதிர்காலம் எல்லாம் எனக்கு தடையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை, ஏசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இல்லாட்டினா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே